எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெகன். இன்றைக்கி நம்ம எல்லாரையுமே சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான இன்டர்னல் செக்யூரிட்டி அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்புத்துறை நவம்பர் 28 ஒரு சர்க்குலர் டைரக்டிவ் வந்து கொடுக்குறாங்க. அதில் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு உத்தரவு ஒன்று போடப்படுது. சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆப், அரசாங்கத்தோடைய ஒரு ஆப் இது. இதை இனிமேல் வரக்கூடிய 90 நாட்களுக்குள்ளே இந்தியாவில் விற்கக்கூடிய எல்லா மொபைல்லையுமே இதை வந்து கண்டிப்பாக வைக்கணும், இந்த ஆப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். பட் இதில் கான்ட்ரவர்சி எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ஆப்பை நீங்கள் டெலீட் பண்ண முடியாது, டிசேபிள் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ ஒரு ஆப் அப்படின்றது பெர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா கூகுளோடைய பல ஆப்ஸ் அதில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து மாற்ற முடியாது, அன்இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது. இந்த ஆப்புமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இதாச்சு. எதிர்க்கட்சிகள் இதை வந்து டிஸ்டோப்பியன் டூல், இதை வந்து பெரிய மாஸ் சர்வேலன்ஸ், தன்னுடைய சொந்த மக்களை வேவு பார்க்கறதுக்கான நடவடிக்கையாக எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி, அதாவது தனிநபருடைய ப்ரைவசி, இதை பற்றி பேசக்கூடிய பல பேரும் இதுக்கான கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஞ்சார் சாத்தி ஆப் அப்படின்றது இப்போ லான்ச் பண்ணல, இந்த ஜனவரி மாதம் 2025 லான்ச் பண்ணிட்டாங்க. அதை நம்ம இந்த இதில் செக்யூரிட்டி மற்றும் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சில ஆப்ஸை வந்து நம்ம சோதிப்போம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இது சைபர் செக்யூரிட்டி க்ரைம்ஸை தடுக்கக்கூடிய ஒரு ஆப். சைபர் செக்யூரிட்டியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே கோடிக்கணக்கான பணத்தை இழந்திருக்கிறாங்கன்றதை நம்ம பல காணொலிகளில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதாவது அஃபிஷியல் எஸ்டிமேட், அதாவது போலீஸில் ரெஜிஸ்டரான எஃப்ஐஆர் அதில் சம்மந்தப்பட்டதெல்லாம் சேர்த்து கோத்து வச்சு பார்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து 50,000 கோடி அளவுக்கான சைபர் ஃப்ராடு இந்தியாவில் நடக்குது. ஸோ இது அப்படியே 3 மடங்கு ஆக்கிங்க. ஏன்னா நிறையா பேர் போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி சோஷியல் ஸ்டிக்மா எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, இது என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க அரசாங்கம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சஞ்சார் சத்தி ஆப்பில் சக்ஸு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த சக்ஸு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஒரு சைபர் ஃப்ராடு வருது, இதை வந்து நம்ம ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். கோவிட் டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எல்லாருக்குமே வேக்சின் போடும்போது அந்த ஒருத்தரோடைய அந்த வைரஸோடைய தொடர்பு அப்படின்றது கட்டாச்சு. அதன் பிறகு தான் நம்ம கோவிட் வந்து முடிவுக்கு வந்துச்சு. இப்போ அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆச்சு. இப்போ ஒரு கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் கோவிட் வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடம்புக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரியான ஒரு க்ரௌட் இம்யூனிட்டி தான் வந்து இந்த இடத்துல, ஹேர்ட் இம்யூனிட்டி தான் வந்து இந்த இடத்துல அவங்க ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னா, எப்படி நீங்கள் ட்ரூ காலரில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டிங் கால் ஒரு நம்பர்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் ஸ்பேம்னு போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சைபர் க்ரைம் கால்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக அதை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா 10 நிமிஷத்தில் அந்த மொபைல் நம்பரை செயலுக்கு வச்சுருவாங்க. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது. இது வெறும் கால்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய வாட்ஸ்அப்பு, டெலகிராம் எதில் இருந்தாலும் ஒரு மேலிஷியஸான கம்யூனிகேஷன், ஒரு ஃப்ராடு மாதிரியான இது வந்துச்சு அப்படின்ற போது அந்த இடத்துல மாஸ் ரிப்போர்ட் பண்ணி ஹேர்டாக எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த ஆப்பை வந்து தடுக்க முடியும். இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்பர்ஸை டெலிகாம் அத்தாரிட்டிக்கிட்ட மக்கள் நம்ம போய் சேர்த்து, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் அவங்க கம்பைல் பண்ணி மாதம் ஒரு தடவை டிஓடி வந்து களை எடுப்பாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் பேன் பண்ணுங்கள், இதெல்லாம் பேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎம்இ வெரிஃபிகேஷன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் இப்போ ஐஎம்இஐன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பர், வண்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி உங்கள் ஃபோனில் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ நீங்கள் யார்கிட்டையோ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குனீங்க. இப்போ அந்த செகண்ட் ஹேண்ட் ஃபோனில் உண்மையான ஐஎம்இ இருக்கா, இல்லை இது வந்து இப்போ போலி ஆப் செய்யப்பட்டதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஐஎம்இ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம ஃபோனை தொலைச்சிடும். இது சன்றாடம் நடக்கக்கூடியது. என்கிட்ட 2-3 டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி தொலைக்கக்கூடிய டைமில் உங்கள் ஃபோனை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுடைய டிவைஸோட ஐஎம்ஐ நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோனை வந்து யூஸே பண்ண முடியாது. ஸோ அதற்கான ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஆதார் கார்டெல்லாம் இன்றைக்கி ஜெராக்ஸ் எடுத்து 10 இடத்துல கொடுத்துட்டு வரோம். இப்போ என் ஆதாரை வச்சு யாராவது ஒரு சிம் கார்டு வாங்கியிருந்தாங்க, நாளைக்கு அது ஏதாவது ஒரு தவறான செயலில் ஈடுபட்டுச்சுன்னா நமக்கு வந்து அதில் ஒரு லீகல் லைபிலிட்டி இருக்குது. ஸோ உங்கள் பேரில் எத்தனை கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் மற்றும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அவங்கவுங்க கூட நிறைய இடத்துல தொடர்பு கொள்வாங்க.
ப்ராடக்ட் விற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சர்வீஸ் காலாக இருக்கட்டும். ஸோ அந்த நம்பரை ஃபில்டர் பண்ணி அதை அலோவ் பண்ணுறது. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2024 மொத்த சைபர் செக்யூரிட்டி கேசஸ் ரிப்போர்ட் ஆனது. சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு ஃபிஷிங் இமெயிலில் ஆரம்பித்து தவறான புகைப்படங்கள்லேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ராட் வரைக்கும் கிட்டத்தட்ட 22.68 லட்சம் கேசஸ், கிட்டத்தட்ட 23 லட்சம் கேசஸ் வந்து நம்ம ரஃபாக வச்சுக்கோங்க. இது வந்து 2022 கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் கேஸ் அதிகமாக இருக்குது. ஃபினான்ஷியல் லாஸஸ்ன்னு நான் சொன்னது, நான் ஒரு 60,000 கோடி ஒரு எஸ்டிமேட் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கிறது 2024 பார்த்தீங்கன்னா 22,811 கோடி. ஹை வேல்யூ ஃப்ராட் கேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 30,000 கேசஸ். ஹை வேல்யூ அப்படின்றது 1 கோடிக்கு மேலே. அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஸ்கேமு, ட்ரேடிங் ஆப்பு, அந்த மாதிரியான கேசஸ் பார்த்தீங்கன்னா 83,000 கேசஸ். இந்த ஒரிஜின் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு வந்து நிறைய கஷ்டமாக இருக்குது, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். பட் இதோட ஆரிஜின், இதோடைய மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல காரணம் எங்கே இருக்குன்னா கம்போடியா, மியான்மார், வியட்நாம் மற்றும் லாவோஸ். அங்கே போய் இந்தியாவோட காவல்துறை ட்ரேஸ் பண்ணிலாம் போய் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. நம்ம காவல்துறையை தவறு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நூற்றுக்கணக்கான கேசஸ், அதாவது மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வேணும். மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவேர்னஸ் வேணும். நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டையும் உங்களுடைய பணம் இருக்க அக்கௌண்ட்டையும் சேர்த்து ஒரே அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க. கூகுள் பே அக்கௌண்ட்டில் இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ ஒரு 30,000 20,000 உங்கள் செலவு இருக்குன்னா அதையை மட்டும் கூகுள் பேயில் வச்சு ஒருவேளை அது போச்சா கூட நமக்கு வந்து பெரிய லெவலுக்கு பாதிப்பு இருக்காது. பட் இது எல்லாமே தாண்டி இந்த ஐஎம்ஐயோடைய செக்யூரிட்டி இஷ்யூ ஒன்று வருது. ஐஎம்ஐயோட செக்யூரிட்டி இஷ்யூ என்னென்னு எடுத்திங்கன்னா, இப்போ பீகாரில் ஒரு ஆய்வு ஒன்று பண்ணுறாங்க. 5.5 லட்சம் மொபைல் ஃபோன் வந்து ஃபேக் ஐஎம்இ நம்பரோடு இருக்குது. ஸோ சைனாவிலேருந்து ஒரு காலத்தில் ஐஎம்இ நம்பரே இல்லாமல் 4 சிம் கார்டு இருக்கக்கூடிய ஃபோன்லாம் இருந்தது. அந்த காலகட்டங்களில் 2010-12 நினைக்கிறேன் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்போ வந்தது. அதன் பிறகு நம்மளுடைய அரசாங்கம், அன்றைக்கி இருந்த யூபி அரசாங்கம், சீனாவிலேருந்து ஐஎம்இ இல்லாத நம்பர்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. அதாவது மொபைல் ஃபோன் சேல்ஸை வந்து பேன் பண்ணாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மொபைல் ஃபோன் அப்படின்றது டூப்ளிகேட் ஐஎம்இயில் இருக்குது. இப்போ உங்களுடைய ஐஎம்இயை அப்படியே க்ளோன் பண்ணுற டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த ஐஎம்இயை நீங்கள் வந்து போலீஸே நாளைக்கு ஏதோ ஒரு காவல்துறையோ ஒரு க்ரைமோ இல்லை ஒரு தீவிரவாதிகளை வந்து பயங்கரவாதிகளை வந்து ட்ராக் பண்ணணும், ஏதோ கேஸஸ் சம்மந்தமாக அவங்க போகணுன்னு பார்த்தா கூட அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஐஎம்இ டூப்ளிகேட் ஆச்சுன்னா எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஒன்று காமிக்கும், வடகிழக்கில் ஒன்று காமிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா இலங்கையில் கூட காமிக்கலாம். இப்போது போலீஸோடைய இதில் ஒரு ரிப்போர்ட் நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. விவோ ஃபோன்ஸில் கிட்டத்தட்ட 13,500 ஃபோனில் ஒரே ஐஎம்இ நம்பர் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ஃபோனுன்றது ஒரே ஐஎம்இ நம்பரில், கிட்டத்தட்ட எல்லாமே ஐடென்டிக்கல் நம்பர், அடுத்தடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது பாதுகாப்பு துறைக்கு, காவல்துறை மற்றும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா ஐஎம்இ நம்பர் க்ளோன் ஆச்சுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 2024 மட்டும் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3.2 லட்சம் ஐஎம்இ நம்பர்ஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.4 கோடி மொபைல் ஃபோன்ஸ் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த சிம் கார்ட்ஸ் வந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17 லட்சம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே மாதிரி ஒரு லிங்கை போட்டு ஒரு 1000 பேருக்கு ஒரே மாதிரி மெசேஜ் அனுப்புறது. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஆரம்பித்து ஒரு கம்யூனிட்டி ப்ராட்காஸ்ட்டில் போய் நூற்றுக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்தில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வந்து உங்களை தற்காலிகமாக பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 91% ரிடக்ஷன் இருக்குது, அதாவது வாட்ஸ்அப் மூலிமா வரக்கூடிய கால்ஸில். இப்போது இந்த மாதிரியான மேண்டேட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1 ரஷ்யா வந்து இதை ஆரம்பித்தாங்க. ரஷ்யாவில் வந்து மேக்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஆப் ஆரம்பித்தாங்க. மேக்ஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு பதிலாக நீங்கள் மேக்ஸ் ஆப்லேயே நீங்கள் வந்து மெசேஜஸ் பண்ணலாம். ஏன்னா வாட்ஸ்அப் அமெரிக்க நிறுவனம், மெட்டாவோடது, ரஷ்யா அமெரிக்காவோட ஈக்குவேஷன் தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு லோக்கல் சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ அரட்டை எப்படி ஒரு தனியார் ஆப் நம்ம யூஸ் பண்ணோமோ அதே மாதிரியான ஒரு ஆப் அது. ரெண்டாவது அதில் டிஜிட்டல் ஐடிஸ் இருக்குது, ஆதார் மாதிரியான ஐடிஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸும் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. பட்டா சரி பார்க்குறது, பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கவர்மெண்ட் சர்வீசஸையும் இன்டெக்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸ் ஆப் அப்படின்றது அவங்களுடைய கொண்டாக்கே அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பண்ணாங்க. இதில் 40 மேண்டேட்ரி ஆப்ஸ் இருக்குது. ரஷ்யாவில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிஸ்என்கேஜ் பண்ண முடியாது. அதில் ஒரு ஆப்பாக வந்து இவங்க பண்ணாங்க. இப்போ நீங்கள் சைனா எடுத்தீங்க அப்படின்னா, சைனாவுடைய மெயின் இது வந்து வீசாட் தான். வீசாட்டில் அவங்க வந்து மேண்டேட்ரியாக பண்ணாலும் வீசாட்டோடைய சர்வர் ஆக்சஸ் வந்து சைனாவுடைய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது.
அவங்களுடைய ஒரு கிரேட் ஃபயர் வால் அப்படின்றது இருக்குது. வெளியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக், கூகுள், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதையுமே நீங்கள் வந்து சைனாக்குள்ளே போய் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்புக்குமே வந்து இன்டர்நெட் கண்டென்ட் ப்ரொவைடர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வேணும். எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு ஆப்பை போட்டு இந்த ஃபேக் ட்ரேடிங் ஆப்லாம் பண்ணி நீங்கள் சேனலில் பண்ண முடியாது. ஒரு ஆப் அப்படின்னாலே நீங்கள் அரசாங்கத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஐரோப்பிய யூனியன் எடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆப்பாக கொண்டு வராமல் அவங்க வந்து டிஎம்ஏன்னு கொண்டு வந்தாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், கூகுள் போன்ற நிறுவனங்கள் சில ஆப்ஸை வந்து நான் டிசேபிள் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அதை ப்ளோட்வேரை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த ஆப்ஸை வந்து மாற்றுறதுக்கும் தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்ஸை வந்து அலோவ் பண்ணுறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ப்ளே ஸ்டோர் இருக்கும். iOSல இப்போ ஆப்பிளில் போனீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர் இருக்கும். பட் தேர்ட் ப்ளே ஸ்டோர் ஏன் இருக்கக்கூடாது? மொபைலை நான் வாங்குறேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன ஆப்பை போடணுன்றது என்னோட முடிவு தானே, மொபைல் அவங்ககிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஈரான் போன்ற நாடுகள் வந்து வெஸ்டர்ன் ஆப்ஸை வந்து இது பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு டொமஸ்டிக் ஆப்ஸு அவங்களில் இப்போ ஈரானில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பாலே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க, ரூபிகா அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஆப்பு. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரீ இன்ஸ்டலேஷன் அப்படின்றது 2 முக்கியமான நாடுகள் மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இப்போ இந்தியா அந்த ப்ரொபோசல் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி கன்ஸ்ட்ரெயின்ட்டு காங்கிரஸோடைய தலைவர் கேசி வேணுகோபால் நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21 ரைட் டு ப்ரைவசி அதை வந்து கோட் பண்ணேன். ப்ரீலோடட் கவர்மெண்ட் ஆப் தட் cannot be uninstalled is a dystopian tool to monitor every Indian. இன்னொரு முக்கியமான ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பிரதர் வில் டேக் ஓவர் அவர் ஃபோன் அண்ட் பிரிட்டி மச் அவர் என்டையர் ப்ரைவேட் லைஃப்ஸ் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்கு வந்து உண்டாச்சு. ஏன்னா அந்த சஞ்சார் சாத்தி ஆப்பில் உங்கள் காலு, எஸ்எம்எஸ்ஸு, மேக் மேனேஜ் ஃபோன் கால்ஸ், ஃபோட்டோ ஃபைலு அப்படின்றது கேமரா ஐஎம்இ கோடெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற போது இதில் வருது. அப்போ இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆப்பிள் வந்து இது வந்து முடியாது, எங்கள் பாலிசிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னாங்க. ஸோ அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து வரும். அமெரிக்க நிறுவனங்களுக்கு அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் படி ஒரு பாலிசி இருக்கும், அவங்க போய் ஆப்ரேட் பண்ணுற நாடுகளுக்கு அந்த நாடுகளோட சட்டத்திட்டப்படி இருக்கும். ஸோ எந்த நாட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த நாட்டோடைய ஒரு சட்டத்திட்டத்தை தான் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். ஸோ சஞ்சார் சாத்தி ஆப்போடைய பேஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு எதிர்ப்பு அதிகமாக வருது. வந்த பிறகு அடுத்த நாள் அரசாங்கம் வந்து இதை ரிட்ராக்ட் பண்ணுறாங்க. இல்லை இது மேண்டேட்ரி கிடையாது, வச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தனிநபர் டேட்டாவை எடுத்து 180 கோடி மொபைல் பயனாளிகள் நம்ம இருக்கிறோம். 80 கோடி பேரோட டேட்டா எடுத்து சர்விலன்ஸ் பண்ண முடியுமா, சர்விலன்ஸ் பண்ண முடியுமானா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க தயவுசெய்து இதை பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க, நம்ம அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போது தனிநபர் செக்யூரிட்டி, இது சைபர் கிரைம், சைபர் ஃப்ராடு மற்றும் பயங்கரவாத சம்மந்தப்பட்ட செயல்கள், டெலிகாம் ஃப்ராடுன்னு நம்ம சொல்லக்கூடியது, இது ரெண்டுத்தையும் தராசில் வச்சு பார்க்கும்போது இந்த ஆப் ஒரு சாமானிய மக்கள் எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்தலாம் அப்படின்றது தோணுது. ஏன்னா குறிப்பாக வயதானவர்கள், இந்த ஐடி பற்றி அதிகமாக தெரியாதவங்க, பென்ஷன் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம்ன்றது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவங்களால வந்து ஈஸியாக ரிப்போர்ட் பண்ண முடியும், என்ன நடக்குதுன்றது தெரியும். இந்த சிம் க்ளோனிங்கு, ஐஎம்ஐ க்ளோனிங் போன்ற இடங்கள்லாம் அவங்க மாட்டிக்காமல் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைபர் ஃப்ராடில் இன்வால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு நீங்கள் வேறு எப்படி பண்ணி தடுக்கிறதுன்னு தெரியும். இவங்க எல்லாருமே கணிசமான பேர் அப்படின்றது எல்லை தாண்டி அந்த பக்கம் லாவோஸ், மியான்மார், கம்போடியா போன்ற நாடுகள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களால அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து தடுத்து ஃப்ரீஸ் பண்ணி அதில் இருக்க பணத்தை எப்படியாவது எடுக்கலாமா, மீட் எடுக்கலாமா அப்படின்றதுக்கான ஒரு எஃப்ஐஆர், அதுக்குமே வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போய் தான் வரணும். நூற்றுக்கணக்கான சைபர் ஃப்ராட் நடக்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படின்றது தேவையா இல்லையா அப்படின்றது டிபேட்டபிள். அரசாங்கம் இப்போ இதை மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.